வணக்கம். ஆல்ரவுண்டராக விளையாடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேமுன்னா பலதரப்பட்ட பிளேயர்ஸ் சேர்ந்தது அந்த டீமாக இருக்கும். ஸோ அத்தனை பிளேயர்ஸோட நம்ம பலத்தையும் வெளிப்படுத்துறது ஆல்ரவுண்டர் விளையாட்டு. அப்படின்னா இதில் என்னென்ன இருக்கும்? முதல்ல ஓடி ஒழியக்கூடாது. ரெண்டாவது, பயிற்சி பெறாவிட்டாலும் பொருத்தமாக எதிர்கொள்ளணும். மூணாவது, டெக்னிக்கை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தணும். நாலாவது, விளையாட தெரியாது என்பதை மேட்ச் நடக்கும்போது காட்டக்கூடாது. அஞ்சாவது, ரூல்ஸ் தான் முக்கியமே தவிர பிளேயர்ஸ் இல்லை. ஆறாவது, உனக்கும் தனி ட்ரெண்டை உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம கரெக்டாக ஆடுவோமா? இதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா? வெரி நைஸ். ஆல்ரவுண்டராக விளையாடணும் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஒரு நிலையான வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து உருவான தலைப்பு. ஓகே, ஓடி விளையாதே, ஓடி ஒழியாதே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல அந்த கேமுன்னு பயந்து ஓடக்கூடாது. அந்த கேமை ரசித்து போய் கற்றுக்கணும். ஸோ இதை தான் ஓடி ஒழியாதே அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலில் வாழ்க்கையில் ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் பயத்தை ஒழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ ஒருத்தன் பயத்தை ஒழிக்கிறானோ அந்த இடத்துலையே அவனோட ஷைன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவு திறக்குது. ரெண்டாவது, பயிற்சி பெறாவிட்டாலும் பொருத்தமாக எதிர்கொள்ளு. இப்போ பிளேயர்ஸில் சில நேரங்களில் ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே போய் இறங்கிட்டாலும் ஸோ நீ அந்த மேட்சை ஜெயிக்கிற வழியில் கொண்டு போகிறது பயிற்சியை எதிர்கொள்ளாவிட்டாலும் வெற்றி கொள்ளுதல் சொல்கிறது. இது ஆக்சுவலாக பலவீனத்தை மறையுங்கள். ஏன் பலவீனத்தை மறைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் நம்மளை ஒரு பிளேயராக இந்த உலகத்துக்கு காமிக்க முடியும். மூணாவது, டெக்னிக்கை சரியான நேரத்தில் வெளிப்படுத்து. இப்போ உனக்கு கோச் ரூல்ஸ் சொல்லி தருவார். ஆனால் அந்த ரூல்ஸில் உள்குத்து இருக்கும். அந்த உள்குத்து உங்கள் கண்ணில் மட்டும் மாட்டினதை ரகசியமாக ப்ராக்டிஸ் பண்ணி மேட்சில் மட்டும்தான் அந்த டெக்னிக்கை நம்ம வெளிப்படுத்தணும். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும். அப்போது தான் நாம் வெற்றியாளராக உலா வர முடியும். அடுத்து, விளையாட தெரியாது என்பதை மேட்ச் நடக்கும்போது காட்டாதே. ஏன் அப்படின்னா, மேட்ச் நடக்கும்போது நீ தெரியாது அப்படின்றத நீ காமிச்சிட்டனா ஆம்பனன் ஈஸியாக அந்த கேமில் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் டஃப் கொடுக்க முயற்சி செய்யணும். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, வெளி வேஷங்கள் போடாதீர்கள். வெளி விஷயம் போகிறதுல என்ன ஆகும்? நம்மளுக்கு மவுஸ் கிடைக்கும், ஆனால் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்காது. மவுஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஓடலாம், ஆனால் ப்ரைஸை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம செய்கிறத சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா, அதுவும் கேம் நடக்கும்போது சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும். அடுத்து, ரூல்ஸ் தான் முக்கியமே தவிர பிளேயர்ஸ் இல்லை. அப்படின்னு என்னப்பா, நான் வயலேட் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லுதா? இல்லை. ஸோ அந்த இடத்துல மனிதானமா கேமா அப்படின்னு வரும்போது கேம் தான் முக்கியம். அதுக்காக ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரூல்ஸுக்குள்ளே நிற்கணும். ரூல்ஸுக்குள்ளே நின்று நம்ம ரூல்ஸை வயலேட் பண்ணாமல், ஆனால் அந்த கேம் முடிய வரைக்கும் மனிதாபனத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம கேமை ஜெயிக்கிற அந்த பர்பஸ் வியூவில் பார்க்கணும்.
ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள். ஏன் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கூடாதுன்னாக்கா, நம்ம ஒரு பர்பஸாக ஜேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் சாட்டிஸ்ஃபைஸ் ஆனால் தான் அந்த ஜேர்னியை நடத்தணும் அப்படின்னாக்கா முடியாது. ஆனால் அந்த ஜேர்னி போகும்போது தப்பாக பேசின வாய் ஜேர்னி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பினோடனே அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்காக அவங்க அன்னைக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது திட்டினாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அதை ட்ராப் பண்ணியிருந்தீன்னா என்ன கிடச்சிருக்காது, அந்த ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது, அந்த திட்டின வாயை அப்ரிஷியேட் பண்ணதும் கிடச்சிருக்காது. ஓகேவா? ஸோ ரிஸ்க் எடுத்து செய்யும்போது தான் அதோட நம்மளுக்கு ஃபேவராக அமையும். ஓகேவா? அடுத்து, உனக்குன்னு தனிட்டண்டை உருவாக்கு. உனக்குன்னு தனிட்டண்டை உருவாக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஸோ இவன் வந்தான்னாக்கா இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவன் இதை எப்படியும் ட்ரேஸ் பண்ணிடுவான், இவங்கிட்ட இதை தப்பாக பண்ணோன்னா நம்ம ப்ராப்ளத்தில் மாட்டிப்போம் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்டு. அதே மாதிரி அதுலேயே இன்னும் நிறைய இருக்குது. இவன் தான் காமெடியாக இருக்கும், இவன் தான் ஜாலியாக இருக்கும், இவன் தான் ஜோவியலாக இருக்கும், இவன் தான் சிரித்து பேசிக்கிட்டு மொத்தத்தையும் சூப்பராக கொண்டு போயிடுவான். ஸோ உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அந்த ட்ரெண்டை நம்ம தான் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீது மரியாதையை உருவாக்குங்கள். மரியாதை ஏன் சார் உருவாக்கணும்? மரியாதைனால் என்ன காசு வரப்போதா, பணம் வரப்போதா? எதுவும் கிடையாது. ஆனால் மரியாதையை உருவாக்குறதால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மளுக்குன்னு ஒரு மவுஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்றதுக்காக இவன் காசை வச்சுட்டு இருந்தான், இவன் ஏழையாக இருந்தான் அப்படின்றதெல்லாம் யாரும் ரெஃபரன்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, அவன் எவ்வளோ காலம் அவனோட நேமு ஸ்டே ஆக முடியுமோ ஸ்டே ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது எல்லா பாயிண்ட்ஸையும் ஆல்ரவுண்டராக ஆகணும் அப்படின்றவங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு. ஸோ இதில் ஆல்ரவுண்டர் அப்படின்றது இல்லாமல் நான் சிங்கிள் பிளேயர்ஸை தப்பில்லை, அந்த சிங்கிள் பிளேயர்ஸ்லேயும் உன்னோட ஸ்கில்லை நல்லா க்ரோத் பண்ணி கொண்டு போனீங்கன்னாக்கா அப்புறம் பின்னாடி ஆல்ரவுண்டராக மாறிடலாம். எதுவுமே முதல் நாள்லேயே கிடைக்கிறதில்ல, பொறுமையாக வளர்ந்தா எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.